வெல்கம். இன்னைக்கு எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா 3 BHK. சரத்குமார், தேவயானி, சித்தாந்த், அம்மா மிதா ரகுராத், இவங்க எல்லாரும் ஃபேமிலியாக நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். சரத்குமார் பெரிய பையனா சித்தாந்த் நடிச்சிருக்குவார். அப்புறமா இன்னொரு பொண்ணா மிதா ரகுராத் அவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. இந்த ஃபேமிலிக்கு ஒரு வீடு வாங்கணுன்ட்டு ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா ஓனர் தொல்லலாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கனவாக இருக்கும் இந்த வீடு வாங்குறது. அவங்களும் வீடு வாங்கும் போதே தடைகள்லாம் வரும். ஸோ என்னென்ன தடைகள் வந்துச்சு, வாங்கினாங்களா இல்லையான்னு தான் படத்தோட கதை. இந்த படத்தில் ரோல் ஜாஸ்தி யாருக்குன்னா சரத்குமாருக்கும் சித்தாந்த் தான் ஜாஸ்தி இருக்கிறது ரோலு. தேவயானி, மிதா ரகுநாத் அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ரோல் இல்லை. சரத்குமார் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. தேவயானி பார்த்திங்கன்னா அவங்க குத்த ரோல் வந்துட்டு அவங்க நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கிறாங்க. சித்தாந்தும் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார். ஸ்கூல், காலேஜ், வேலை அப்படின்ட்டு ஒரு 3 இது நடிச்சிருப்பார். ஸோ அவரும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. மிதா ரகுநாத் அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில். அப்புறமா யோகி பாபு நடிச்சிருக்காரு. அவரும் குத்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா நல்லா ஆகுது, செகண்ட் ஆஃப் ஓகேவா தாக்குது. ஏன்னா அந்த ஃபஸ்ட் ஆஃப் கனெக்ஷன், இந்த ஸ்டோரி கனெக்ஷன் கூட செகண்ட் ஆஃபில் இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு நீட் அண்ட் க்ளீனாக எடுத்துன்னு போயிருக்காங்க. செகண்ட் ஆஃப் தான் க்ளீனாக எடுத்துன்னு போலியோன்னு தெரியுது. செகண்ட் ஆஃப் வந்துட்டு இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாமான்னு தோணுச்சு. படத்தில் பிஜிஎம் பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் படத்தில் டேலாக் பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறாங்க டேலாக்கெல்லாம். ஸோ ஓவராக பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். போய் பாருங்கள். தேங்க்யூ.